ஒரு போட்டலாம் கூட. என்னடா நல்லா இருக்கியா? என்ன வர உன் சரக்கில் கிக்கே இல்லை? நான் கஞ்சாவை தான் கசக்கி போடுறேன். என்ன வேப்பம் குழந்தைய கசக்கி கொடுக்குறேன்? போ நீயும் சொல்கிறேன். நான் சுடுகாட்டில் சூடு தாங்காமல் எந்திரிச்சு இந்த போன மாதிரி இருந்துட்டு என்ன பேச்சு பேசுது பாரு. என்னாச்சு உனக்கு ரெண்டு பேருக்கும்? டேய் நீங்கள் ஏன்டா அப்படி உம்முன்னு உட்காந்துட்ருக்கீங்க? ஏன்டா மகேஷ் அவன் தான் சாரி சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன? விடுமாமா, அவன் ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டான். நம்ம கூடலாம் பேசுவானா? விடு. என்னமோ போங்கடா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறீங்க. இவன் எதுக்கு இப்போ எந்திரிச்சு போகிறான்? அடிக்க போகிறானா? ரைட்டு. அப்பாடா ஒன்று சேர்ந்துட்டீங்க. அப்போ இன்னைக்கு சரக்கு தான். ஹாப்பிடா வச்சு. Cheers. மப்பு குப்புன்னு ஏறணும். இப்படி உட்காந்து சரக்கு அடிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? கடைசியாக சதா மைனாவை கரெக்ட் பண்ணப்ப அடிச்சது. ஆமாம்ல? என்ன ஆமாம்ல? கரெக்ட் பண்ணி 1 வருஷம் பக்கம் ஆக போகுது. நீயும் போகிற வர பார்க்குற, ஆனால் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. இங்கே பாரு, அப்படிலாம் சொல்லாத. நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் நடக்கலை. என்ன ஒன்றும் இல்லை? அங்கேயும் இங்கேயும் ஒதுங்குனீங்க, அப்புறம் ஒன்றும் இல்லைன்னா? எல்லாம் நல்லா தான் மாமா போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது மாமா. அதான் என்னன்னே புரியல. அப்படிதான் ஒரு நாள் ஆத்துமேட்டுக்கு என்னை பார்க்க வந்தா. அப்படியே தோப்புக்கு கூட்டு போய் மெதுவாக அவளை உட்கார வச்சு அவ தலையில இருந்து கால் வரைக்கும் என் உதட்டால் அப்படியே கிஸ் அடித்தேன். அப்படியே கிஸ் அடிச்சுக்கிட்டே அவ இடுப்புல கையை போட்டு மெதுவா மெதுவா அப்படியே தடவி கொடுத்தேன். என் காலால அவ காலை மெதுவா மெதுவா தேய்ச்சி விட்டேன். அவ காதுல மைனா மைனான்னு கூப்பிட்டேன். அவ அப்படியே கண்ணை சொருகி என் மார்ல சாஞ்சா பாரு. இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு மெதுவா மெதுவா அவளை கீழே படுக்க வச்சு அவ கிட்ட போனேன். அப்புறம் அப்பதான் மாமா அங்க ஒரு சத்தம். வரப்பு வெட்ட வந்தவன் எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் என்ன, மைனா பறந்து போயிருச்சு. போடாங்க, சூட்டை ஏற்றி விட்டு அணைச்சிட்டான்டா. ஐயோ, என் சோகத்தை கேட்டு மாமா பாரு ராவா அடிக்கிறான். தேங்க்ஸ் மச்சி. மகேஷ், மிளகாப்பொடி இல்லடா, சைக்கிள் எடுத்துட்டு கடைக்கு போய் ஒரு 8 வாங்கிட்டு வந்துடுப்பா. உனக்கு வேற வேலையே இல்லைம்மா, நான்லாம் போக மாட்டேன். ஸோ சரி, எதிரில் போய் காயத்ரிட்ட கொஞ்சம் அம்மா கேட்டாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வா. நான் அப்புறமா கடைக்கு போகிறப்ப வாங்கிக்கிறேன். போடா, அடுப்பில் பருப்பு அவிஞ்சிட்டு இருக்கு. நிம்மதியாக ஒரு பேப்பர் கூட படிக்க விட மாட்டியே. இரு, சட்டையை போட்டு போயிட்டு வரேன். வாங்கிட்டு வந்து படி. அவனை யார் வேணான்னு சொன்னா? ஹே மகேஷ், நல்ல வேலை நீயாவது வந்தியே. வா, கொஞ்சம் கொக்கிய போட்டு விட. ஏய், என்ன போட்டு விடு. கனவா?
சரி நீ வெளியில இரு, நான் வரேன். ஆ. ஏன் காயத்ரி அது இவ்வளோ அழகா? என்ன எவ்வளோ நேரம் சுட்டுக்கிட்டு இருப்பா? மீன் அது பாட்டுக்கு வேகும், விட. என்ன அவசரம்? பொறுமையா இருங்க, உனக்காக தானே சுட்டுட்டு இருக்கேன். அளவு கடந்த பொறுமை ஆபத்தில் போய் முடியும் மைனா. என்ன நான் சொல்கிறது? நல்லா வியாக்கணமாக தான் பேசுறீங்க. மீன் சுட்டு முடிக்கிறதுக்குள்ள நம்ம சுட்டை ஆற்றிக்கலாம், வாபுல. எப்பவுமே உங்களுக்கு இந்த நினைப்பு தானா? சும்மா இருங்க. மானை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சிங்கம் பார்த்துக்கிட்டு இருக்குமா, வாபுல. இப்படி பேசியே என்ன மயக்கி போடு. சதா ம்? சதா, என்ன எனக்கு ஒரு ஆசை. சொல்லு மைனா, சொல்லு. எதா இருந்தாலும் செய்கிறேன். நான் உன் கை மேல ஏறி நிப்பேனா, நீ என்ன அப்படியே தூக்கிடுவியா? அடக்கு இருக்கு புள்ள, இதான் உன் ஆசையா? மாமன் கையே சந்தன கட்ட, ஏறி நில்லு. எப்படி தூக்குறேன்னு பாரு புள்ள. நிஜமா தான் சொல்றியா? ஏறி நில்லு புள்ள. வா எந்திரி. இரு. வா. யாரா அவன் கம்மாயில? எங்கடா போனா? எதை பார்த்துட்டா பயந்த? பாவம் பிள்ளைக்கு உடம்பு நெருப்பா கொதிக்குது. உண்மையான ஜுரமா இல்ல நாடகம் போடுறானா? என்னங்க பையனே எதையோ பார்த்து பயந்துருக்கான், நீங்க வேற. இவன் பண்றத பார்த்தாதாண்டி எனக்கு பயமா இருக்குடி. உங்களுக்கு என்ன பார்த்தாலே பயமா இருக்கும். சரி, சாயங்காலம் டாக்டர் கிட்ட கூட்டு போ, நான் ஸ்டேஷன் கிளம்புறேன். சரிங்க. அப்பாடா, வாமா. கிளம்பி. மாமா, அவர் கிடக்குறாரு. என்ன மாமா ஆச்சு மகேஷ்க்கு? உடம்புக்கு அப்படியே இருந்தா சொல்லு. எதை மறைக்கிறதுக்கு இப்பவே காய்ச்சல் நாடகம் மாறவனோ தெரியல. போய் நீயே பாரு. என்னாச்சு அத்தா மகேஷ்க்கு? வாமா காயத்ரி, என்னன்னே தெரியல, உடம்பு நெருப்பா கொதிக்குது. கசாயம் போட்டு கொடுத்தீங்களா அத்தை? இன்னும் இல்லம்மா, இனிமே தான் போட்டு கொடுக்கணும். நீங்க போய் கசாயம் போட்டு எடுத்துட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். சரி மகேஷ், கசாயம் போட்டு எடுத்துட்டு வரேன், நீ அது வரைக்கும் படுத்துரு. பாத்துக்குமா காயத்ரி. அச்சச்சோ, ஜுரம் நெருப்பா கொதிக்குதே. தைலம் எங்கடா? என்னம்மா தைலம் தேய்ச்சி விட்றியா? ஆமா அத்தை, ஜுரம் கொஞ்சம் விடும்ல. சரி சரி, உட்காரு. எந்திரி மகேஷ், இந்த கசாயத்தை கொஞ்சம் கொடி. பார்த்து, சூடா இருக்கு, பார்த்து குடி.